காவேரி எவ்வளோ சொன்னாலும் தன்னை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்ற கோபத்தில் விஜய், இதுக்கு மேலே நான் உன்னை பற்றி எந்த கவலையும் படமாட்டேன். என்னோட கவலை முழுக்க என் குழந்தை மேலே தான் இருக்குது. நீ ஒழுங்கு மரியாதையாக என் குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுத்துட்டு உன் குடும்பத்துக்கு என்ன உதவி பண்ணணுமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே சோகத்தில் வீட்டுக்கு வந்த காவேரியை இன்னுமே சோகத்தில் ஆளாக்குற மாதிரி சாரதாவுமே, இங்கே பாரு, நீ மானம் கெட்டு போய் விஜயோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டேன்னா நான் அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் எங்களாலேயும் உன்ன மாதிரி இருக்க முடியாது. இப்போ சொன்னது தான் எப்போயும் சொல்கிறது. இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் சோகத்தோட உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியே வரும்போது அங்கே பாட்டியும் காவேரிக்கு இன்னுமே கவலையை கொடுக்குற விதமா, இங்கே பாரு, நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதில் நீ கையெழுத்து போடு நிற்கிறாங்க. இப்போ வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, விஜய் மனசு சரியில்லாமல் எங்கேயாவது 4 நாள் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போக, ஆனால் இதை மறுபடியுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பாட்டியும், உனக்கு காவேரி மட்டும்தானே முக்கியம், அவளோட குடும்பத்தில் பிரச்சனைன்றதுனால நீ கொடைக்கானலுக்கு போயிட்டு அந்த பசுபதி கிட்ட தகராறு பண்ண போகிற அதானன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிடுறாங்க. ஆனால் விஜயும் எவ்வளவுதான் பாட்டிக்கிட்ட சொல்லி புரிய வச்சாலும் பாட்டி அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அதனால விஜயுமே சோகத்தில் அங்கேருந்து கிளம்ப, அவங்க போன உடனேயே முதல்ல இந்த விஜயையும் காவேரியும் நம்ம முழுசாக பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க வக்கீலெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தாவும் என்னதான் பாட்டியை சமாதானப்படுத்தலாம் நிறுத்தலான்னு ட்ரை பண்ணாலும் அவங்க விஜயோட நல்லதுக்கு தான் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக தாத்தாவோட பேச்சை கேட்கவே இல்லை. அதனால் கோபம் அடைச்ச தாத்தாவும் நீ என்னத்தையோ பண்ணித்தொலை அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அஜயோட அம்மாவோட சேர்ந்து மறுபடியுமே காவேரியோட குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், காவேரி இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? பாட்டிக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் விஜயை விட்டு ஒரேடியாக விலக முடிவெடுத்து அந்த நோட்டீஸில் சைன் போடுவாங்களா? அப்படி இல்லைனா விஜய் தான் மேலே வச்சிருக்க உண்மையான அன்புக்காகவும் தன்னோட குழந்தைக்காகவும் மறுபடியுமே அவங்க எல்லா தடைகளையுமே மீறி விஜய் கூட சேர்ந்து வாழ போகிறேன்ற ஒரு சூப்பரான முடிவெடுக்க போகிறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள்.